ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம எல்எஸ்எம் டாக்கீஸ். போன எபிசோடில் கங்சனுக்கு பாங்சன் எங்கே இருக்காங்கன்ற இடம் தெரிஞ்சிருக்கும். அதனால வந்துட்டு அந்த குட்டி ரெஸ்டாரண்ட்டுக்கு வேகமாக போயிட்டு பாங்சனை ஹக் பண்ணி அவங்களுடைய லவ்வை வந்து ஷேர் பண்ணியிருப்பார். அப்போ வந்து சொல்லுவாங்க, நீ ஏதோ வந்துட்டு கோஸ்ட்டு உடம்புக்குள்ளார ப்ரோசஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சேன்ற மாதிரிலாம் யோசிக்காத. அதுக்கும் முன்னாடி இருந்தால் எனக்கு உம்மால் ஒரு ஒரு கன்சர்ன் இருந்துச்சு. உன்னை எப்போவுமே வந்துட்டு உன்னை பற்றி நான் கவலைப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தான்ன்றதை வந்து நீ தப்பாக எடுத்துக்காது. அதனால் இதுக்கப்புறம் என் கண் முன்னாடி இருந்து எங்கேயும் போகாது, என் கூடவே இருக்கணும் நீ, சரியா? என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். பாங்ஸ்னா ஓகே ஷெஃப், நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஹக் பண்ணிப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஒரு ஊஞ்சலில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது கங்சனை கேட்பார், இப்போ எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்றதுனால நான் கேட்குறேன், என் கூட ட்ரிப் வந்தது அவர் யார் அப்படின்னு கேட்பாரு. அது வந்துட்டு கோஸ்ட்டு தான் அப்படிம்பாங்க. உடனே அவங்க அந்த ஸ்டோரேஜ் ஃப்ரீஸில் மாட்டிக்கிட்டது அதுவும் கோஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சைக்கிள் ஓட்ட தெரியாமல் ஓட்டினது அது நான் தான், எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது அப்படிம்பாங்க. ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நானும் ஒத்துக்கிறேன், நான் வந்துட்டு கோஸ்ட் மேலே தான் வந்துட்டு ஒரு எனக்கு லவ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். உடனே பாங்ஸ்னு சொல்லுவாங்க, நீங்கள் மட்டும் இல்லை, கோஸ்ட்டு வந்துட்டு உங்களை லவ் பண்ணாங்க, உண்மையிலே லவ் பண்ணாங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு, எனக்கு உண்மையிலே நம்பவே முடியல, ஒரு கோஸ்ட் மேலே எனக்கு ஒரு லவ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கோஸ்ட் நடந்து போகும். அதை பார்த்துட்டு பாக்ஸன் பயந்துருவாங்க. என்னாச்சு அப்படின்னு கங்சனை கேட்கும்போது, இல்லை எனக்கு முன்னாடி ஒரு கோஸ்ட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் தைரியமாக பயங்கரமாக உட்காந்து பேசிட்டு இருந்த கங்சனை வந்துட்டு கோஸ்ட்னோடனே பக்கத்தில் வந்து உட்காந்துப்பாரு. இந்த கோஸ்ட் போகிறதுலாம் என்கிட்ட சொல்கிறேன், என்ன பயமுறுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அப்படிலாம் இல்லை, எனக்கு பயமாக இருந்துச்சு நீங்கள் கேட்டதுனால நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு தோள் மேலே கை வைப்பாங்க. ஸோ கை வைக்கும்போது இவர் வந்து பயந்துருவார். இல்லை கோஸ்ட்டில் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு பக்கத்தில் ஊஞ்சல் ஆடிட்டுருக்கோம். அதையும் பிடிச்சி ஸ்டாப் பண்ணுவார். ஷெஃப் பயப்படாதீங்க, அங்கே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. யாரும் இல்லைன்னு நீ சொல்கிற, பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருப்பார். பக்கம் கோஸ்ட் வந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து மிஸ்டர் ஹான் சொன்னதை வந்துட்டு யோசிச்சு பார்த்துட்ருப்பாங்க. இந்த சாஞ்சேக்கும் என்னை அடிச்சுட்டு போனால், இல்லைனா அந்த யூயிங்கோட ஹிட் அண்ட் ட்ரைவ் அந்த கேஸ்க்கும் வந்துட்டு ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு வந்து சொன்னதை யோசிச்சுட்டு, இந்த விஷயத்தை நம்ம பாங்சன் கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போவாங்க. இந்த பக்கம் பாங்சனும் காங்சனவும் அந்த பிளே கிரவுண்ட்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. வந்துட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, நீ ஏன் திரும்ப வந்து சன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரமாட்டே அப்படின்னு கங்சனை கேட்பாரு. அதுக்கு இல்லை, நான் இந்த மாதிரி சொல்லாமல் கொள்ளாமல் வந்ததுக்கப்புறம் எப்படியும் நான் வந்து அவங்களெல்லாம் பார்க்க முடியும், இல்லை நான் வரேன் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, அதுவும் கரெக்டு தான், சரி பத்திரமா உள்ளே போயிரு, அவங்களெல்லாம் எழுப்பாத, உன் ஃபோனை வந்துட்டு ஆஃப் பண்ணி வைக்காத அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. ஓகே ஷெஃப், நான் வந்துட்டு ஆஃப் பண்ணிலாம் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கரெக்டாக இவங்க வந்து சொல்ல வரும்போது கோஸ்ட்டும் வந்திருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு அவங்க அப்படியே அந்த சைடு போயிடுவாங்க. பாங்சன் வந்துட்டு, சரி ஓகே ஷெஃப், நான் உள்ளே போகிறேன், நீங்களும் பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவாங்க. உள்ளே போனதுக்கப்புறமா கோஸ்ட்டு போயிட்டு உட்காந்துட்டு பாங்சன் கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். ஒரு வழியாக நீயும் ஷெஃப்பும் ஒன்றா சேர்ந்துட்டீங்க போல், எனக்கு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பரவாயில்ல எப்படியே ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் மிஸ்டர் ஹான் சொன்ன அந்த விஷயத்தையும் வந்துட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி யூவிங்கோட ஹிட் அண்ட் ட்ரைவ் கேஸில் வந்துட்டு சாஞ்சேக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீ எப்பயும் நான் சொன்ன மாதிரி கேர்ஃபுல்லாகவே நான் சொல்லாமல் நீ எங்கேயும் வெளியிலே வராது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு வார்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் சாஞ்சே வந்துட்டு அவரோட லாக்கரை பார்ப்பாரு. அந்த லாக்கர் வந்துட்டு ரொம்ப கீறி இருக்கும், யாரோ திறக்க ட்ரை பண்ண மாதிரி இருந்திருக்கும். ஸோ வந்துட்டு வேகமாக திறந்து உள்ள டைரி இருக்கான்னு செக் பண்ணுவார். உள்ள டைரி இருக்கும். ஸோ இதுக்கு மேலே இந்த இடத்துல டைரி வச்சு நமக்கு சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரி எடுத்து கையில் வச்சுப்பார். இந்த பக்கம் கங்சனா வந்து அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு அந்த சன்ஷைன் பேஜை பார்த்துட்ருப்பாரு. பார்த்துட்டு அப்போ அவரே சொல்லிப்பார், அப்போ இந்த சன்ஷைனோட சன்னு நான் தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு பாங்சனுக்கு கால் பண்ணி பேசுவார். ஸோ பேசும்போது, நானும் உன்னை கம்ப்ளீட்டாக மன்னிக்கல, அதனால நீ வந்து எனக்கு சாரியாகவே ஃபீல் பண்ண ஓகேவா அப்படின்னு வந்துட்டு அவர் கேட்டுட்டு போகிறேன். அவங்களும் சரி ஓகே ஷெஃப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி படுத்து பேசிகிட்டு இருப்பாங்க. பேசுறதுக்கு எதுவும் இல்லாமல் சைலண்ட்டாக இருப்பாங்க. ஓகே, உனக்கு எதுவும் பேசுறதுக்கு இல்லைனா கூட எனக்கு உன்னோட மூச்சு கேட்கணும், சைலண்ட்டாக வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருப்பாங்க. அவங்க தூங்கிடுவாங்க. உடனே இவரும் கூப்பிட்டு பார்த்துட்டு, ஓகே தூங்கிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஃபோனை வச்சுடுவார். அடுத்த நாள் ரெஸ்டாரண்ட்டில் பாங்சன் அங்கேருந்து விட்டுட்டு போனதுனால ஹெல்ப்பருக்கு ஆள் இல்லாமல் கொஞ்சம் ஆள் ஷார்ட்டேஜாக இருக்கும். அதனால் மற்ற ஷெஃப்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம வேறு யாராச்சும் புதுசாக ஹையர் பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு கங்சனவும், யாராச்சும் நல்லா எஃபிஷியன்ட்டான ஆளாக எடுங்க, அப்பியரன்ஸை பார்த்து எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் நீங்கள் என்னவோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஸோ இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு அந்த லேடி போலீஸோட உடம்புக்குள்ள இருக்கும் அந்த கோஸ்ட் வந்துட்டு அந்த டைரியை தேடுவாங்க. லாக்கரை திறந்து பார்த்தா உள்ள டைரி இருக்காது. ஏன்னா நேற்றே வந்துட்டு சாஞ்சை எடுத்துகிட்டு போயிட்டு போகிற அந்த டைரியை கரெக்டாக அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது சாஞ்சும் உள்ளே வந்துட்டு, நீங்கள் மிஸ்டர் ஹான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. அதுக்கு இவங்களும், இல்லை நான் அவங்களெல்லாம் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு கொஞ்சம் வயிற்று வலிக்கிற மாதிரி இருக்குது, நான் பாத்ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுவாங்க. மிஸ்டர் ஹான் வந்துட்டு அவர் சப்மிட் பண்ண அந்த எவிடன்ஸ்க்கான ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்டுட்டு இருப்பார். இவர் பேசிகிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் கரெக்டாக சாஞ்சே வந்துட்டு அங்கே வருவார். அவரை பார்த்த உடனே மிஸ்டர் ஹான் வந்துட்டு செம்மையாக பயந்துடுவார். ஏன்னா அவரை பற்றி தான் நம்ம கேட்டிருக்கோம், மேபி அவர் கேட்டிருப்பாரோ என்னவோ அப்படின்ற மாதிரி ஒரு இதில், அதுவும் இல்லாமல் ஏற்கனவே நம்மளை அடிச்சிருக்காரு வேறு. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் யோசிச்சுட்டு செம்மையாக பயந்துடுவார். ஸோ அவர் பயந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். போனதுக்கப்புறமா சாஞ்சே யோசிப்பான், இவன் எதுக்காக நம்மளை பேரை சொல்லி ஏதோ கேட்டுட்ருக்கான்,
இருக்கான், ஏதோ பண்ணிட்டு இருக்கான், நம்ம இதை வந்துட்டு நல்லா வாட்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவர் இங்கே உட்காந்துட்டு இருப்பாரு. இந்த பக்கம் ரெஸ்டாரண்ட்டில் பாங்ஸுன்னு போனதுனால அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இன்னொரு அசிஸ்டன்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவங்க இன்டர்வியூ பண்ணிவிட்டு ஒரு கேர்ள் எடுத்திருப்பாங்க. அவங்க வந்துட்டு வேலை செய்யும் போது வந்துட்டு வேலையை மட்டும் பார்க்காம ரொம்பவே வந்துட்டு கிளாமராக அது இது பேசிக்கிட்டு அப்படி இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க டிஷ் வாஷ் பண்ணும்போது ஃபோன் கால் வந்திருக்கும். ஸோ ஃபோன் வந்ததுனால பேசும்போது ஃபோனே கீழே போட்டிருப்பாங்க. ஐயோ ஃபோன் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அழுதுட்டு இருக்கும்போது அப்போ ஷெஃப் வந்துட்டு கங்சனை வந்துட்டு பயங்கரமாக திட்டுவார். நீ வேலை செய்யும்போது வேலையை மட்டும் பாரு, எதுக்காக ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்க, நீ வந்து சரிப்பட்டு வர மாட்டே, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து வெளியே துரத்திடுவாங்க. துரத்திட்டு கங்சனை பாங்ஸனுக்கு கால் பண்ணி கேட்பாரு, நீ வந்துட்டு இங்கே வரதை கன்சிடர் பண்ணலாம்ல, ஏன்னா எந்த குக்கும் எந்த அசிஸ்டண்ட்டும் சரியாக அங்கே வந்துட்டு ஃபிட் ஆக மாட்டேங்கிறாங்க, நீ வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து கேட்பாரு. ஆனாலும் அவங்க வந்துட்டு இல்லை நான் எப்படி வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது மிஸ்டர் ஹான் வந்துட்டு கங்சனாவுக்கு கால் பண்ணி, நான் உங்ககிட்ட வந்துட்டு ஒரு விஷயம் பேசணும், யூயிங்கோட ஆக்சிடென்ட் கேஸ் பற்றி தான் பேசணும், இதை வந்துட்டு சான்ஜா கிட்ட சொல்லாத, நீ என்னை பார்க்கறதுக்காக இன்னைக்கு ஈவினிங் வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டுருப்பாரு. ஸோ கூப்பிட்டுட்டு மிஸ்டர் ஹான் வந்துட்டு அந்த எவிடன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு கிடச்சிச்சு, இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக காலில் வந்துட்டு இருக்கும்போது சான்ஜா அந்த வாக்கி டாக்கியில் கால் பண்ணி, நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் வந்துட்டு ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கேன் அர்ஜென்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு வச்சிருவாரு. ஆனால் சிக்னலில் நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டாக சான்ஜா வந்துட்டு மிஸ்டர் ஹான் வந்துட்டு இந்த அதே காருக்குள்ளே வந்து ஏறிக்கிட்டு, ஆமாம் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என்னை பற்றி ஏதோ பெருசாக எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கியாமே அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்த்துட்டு அவர் கையில் வச்சு அந்த எவிடன்ஸ்லாம் எடுத்து பார்ப்பாரு. ஸோ பார்த்துட்டு நேராக ஒரு மலை உச்சிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவர் அங்கேருந்து பிடிச்சி காரு கீழே தள்ளி விட்டுட்டு இருப்பார். இந்த பக்கம் கங்சன் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. என்னடா மிஸ்டர் ஹான் வரேன்னு சொன்னார், இன்னுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கால் பண்ணிட்டு இருப்பாரு. பட் கால் மிஸ்டர் ஹான் எடுத்துக்க மாட்டார். ஏன்னா அவர் தான் கீழே விழுந்து அந்த பள்ளத்தில் விழுந்து இறந்து போயிருப்பார். மிஸ்டர் ஹான் இறந்து போயிட்டார் அப்படின்ற விஷயத்தை கேள்விப்பட்ட கங்சனை வந்துட்டு அந்த இறுதி சடங்கு நடக்கிற இடத்துக்கு வந்திருப்பாரு. வந்துட்டு சான்ஜா கிட்ட பேச ஆரம்பிப்பார். ஆனால் அப்போ தான் வந்துட்டு அவருக்கு ஞாபகம் வந்திருக்கும். மிஸ்டர் ஹான் வந்து சொல்லியிருப்பாங்க, நீ என்னை பார்க்க வர்றது சான்ஜா கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால சரி இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக எப்படி ஆச்சு அப்படிலாம் வந்துட்டு ஜென்ரலாக பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருப்பார். ஸோ பேசிட்டு இவங்க வாஷ்ரூம் போகும்போது வாஷ்ரூமில் வந்துட்டு சான்ஜா வழக்கத்துக்கு முறை பாட்டு பாடிட்டு இருப்பார். ஏன்னா யூஸ்வலாக அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார். அவர் வந்து அன்றைக்கின்னு பார்த்து பாட்டெல்லாம் பாடி இது பண்ணிட்டு இருப்பார். இதை பார்த்தோன்னே இவருக்கே ஒரு சந்தேகமாக இருக்கும், என்ன நடக்குதுன்னே தெரியலையே, இவர் தான் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருப்பாரா, ஏன் வந்துட்டு மிஸ்டர் ஹான் இவருக்கு தெரியாமல் அவரை பார்க்கறதுக்காக வர சொன்னார் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இவர் யோசிச்சுட்டு இருப்பார். இந்த பக்கம் கோஸ்ட்டும் பாங்ஸும் உட்காந்து பேசிப்பாங்க. மிஸ்டர் ஹானோட டெத்துக்கு பின்னாடி கண்டிப்பாக சான்ஜா தான் இருப்பாருன்னு எனக்கு தோணுது, ஷெஃப் கிட்ட சொல்லணும் அப்படின்னு வந்து இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் அந்த இறுதிச் சடங்குலேருந்து யூயிங்கும் கங்சனாவும் பேசிகிட்டே வந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி மிஸ்டர் ஹான் இவ்வளோ சடனாக செத்து போவான்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு யூயிங் ரொம்பவே வந்து வருத்தப்பட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக பாங்ஸனும் கால் பண்ணி, ஷெஃப் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், எங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு அவரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பாரு. வந்தால் வந்துட்டு கோஸ்ட்டும் இருப்பாங்க. ஸோ 2-3 பேரும் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஏதோ வந்துட்டு மிஸ்டர் ஹானோட டெத்துக்கு பின்னாடி சான்ஜா தான் இருப்பாரோன்னு எங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, இது நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், பட் அதுதான் நடந்திருக்குன்னு எங்களுக்கு தோணுது. ஏன்னா ஏற்கனவே இவங்க வந்துட்டு அந்த லேடி போலீஸோட உடம்புக்குள்ள புகுந்து சில விஷயங்கள்லாம் கேட்கும்போது மிஸ்டர் ஹான் வந்து சான்ஜாக்கு அகேன்ஸ்டாக ஏதோ எவிடன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணதாக சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் இப்போ சடனாக வந்துட்டு அவர் இறந்துட்டார் அப்படின்றத வந்துட்டு ஏதோ கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்குது, கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி சான்ஜா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவங்க சொல்லும்போது கங்சனை யோசிச்சு பார்ப்பாரு. மிஸ்டர் ஹான் வந்து கால் பண்ணிவிட்டு சான்ஜாக்கு தெரியாமல் நீ என்னை பார்க்கறதுக்கு வா அப்படின்னு சொன்னது வந்து யோசிச்சு பார்த்து எல்லாத்தையும் வந்துட்டு கனெக்ட் பண்ணுவார், மேபி இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கோஸ்ட் சொல்லுவாங்க, மிஸ்டர் ஹானோட டெத்துக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் சிஸ்டர் யூவிங்கோடைய ஹிட் அண்ட் ட்ரை அந்த கேஸ்க்கு அப்புறம் வந்துட்டு என்னோட டெத்துக்கு பின்னாடி கூட சான்ஜா இருப்பாரோ அப்படின்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு வந்து இங்கே சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு இவங்கள்டையும் பேசிட்டு வெளில கிளம்பி வரும்போது கங்சனை வந்துட்டு ரொம்பவே அப்செட்டாக இருப்பார். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் இந்த மாதிரி க்ரைம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி, அதுவும் போலீஸாக இருக்கிற ஒருத்தர் இந்த மாதிரி க்ரைம் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அப்செட்டாக இருப்பார். அப்புறம் தனியாக உட்காந்து ட்ரிங்க் பண்ண போவார். ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும்போது பழைய விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்ப்பார். அவங்க யூவிங் வந்துட்டு அவங்க கால் போனதுனால மேலே ஹாஸ்பிட்டல்லேருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கலான்னு ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்துட்டு சான்ஜா தான் காப்பாற்றி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அது அப்புறம் வந்துட்டு அவங்க மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ப்ரப்போஸ் பண்ணது, இது எல்லாத்தையுமே வந்து யோசிச்சு பார்த்துட்டு இவ்வளோ நல்லவர் தான் இவர், இந்த மாதிரி க்ரைம்லாம் பண்ணியிருப்பாரு அப்படின்னு வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு யோசிச்சுட்டு திரும்ப வந்துட்டு அந்த ஃபனரல் செரிமனிக்கு போயிருப்பாரு. அங்கே போகும்போது சான்ஜா கேட்பாங்க, இப்போ தானே வந்துட்டு போனீங்க, மறுபடியும் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் வந்துட்டு ஏதோ யோசிச்சுக்கிட்டு அப்படி இங்கே வந்துட்டேன், சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். திரும்ப ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பாரு. வந்தவர் வந்துட்டு பாங்ஸன் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது கங்சன் ரொம்பவே வந்துட்டு அப்செட்டாக வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாரு. நான் யோசிச்சு கூட பார்க்கல, என்னோட ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணுவாங்க, அதுவும் இல்லாமல் என் அக்காவுக்கு யூஇங்கே வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு அவங்களே மேரேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு வந்து யோசிக்க கூட இல்லை, என்னால் நம்பவே முடியல. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நிறைய விஷயம் நடக்குது, நான் கோஸ்ட்டை லவ் பண்ணியிருக்கேன், இந்த
மாதிரி என் ஃபேமிலியில் ஒருத்தர் க்ரைம் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் யோசிச்சு என் மைண்டை ரொம்பவே குழம்பி போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லுவார். அதை கிட்ட பாங்ஸன் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க ஷெஃப், எல்லாமே வந்துட்டு நடக்கிறது எல்லாமே என்னால் நம்மளால் எதுவும் மாற்ற முடியாது, அதனால நீங்கள் மனசை போட்டு குழப்பிக்காமல் கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, இன்னர் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்துட்டு அப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் காங்சனை வந்து அவங்க வீட்டுக்கு போவார். நேற்று நைட்டு கோஸ்ட்டு பாங்சன் காங்சனை 3 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது கோஸ்ட்டு சொல்லுவாங்க, அவங்களோட டைரி ஒன்று வந்துட்டு சாஞ்சக்கிட்ட கொடுத்தேன், அது வந்து போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தேன், ஆனால் நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த ட்ராயரில் இல்லை, கண்டிப்பாக அது வந்து அவங்க வீட்டில் தான் இருக்கும், அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும், நீங்கள் போய்ட்டு அந்த டைரி மட்டும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் அந்த டைரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி காத்தால அவங்க வந்து வீட்டுக்கு போயிருப்பார். ஸோ வீட்டுக்கு போகும்போது அந்த இடத்துல அங்கே வந்து சாஞ்சு இருக்க முடியாது, ஏன்னா நேற்று அந்த இறுதிச்சடங்குலாம் முடிச்சு நான் காலையில் லேட்டாக தான் வருவேன், இல்லைன்னா அப்படியே டேரெக்டாக ஆஃபீஸ் போய்டுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதுதான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய்ட்டு அவங்க வீட்டில் எல்லா இடத்துலையும் தேடி பார்ப்பாரு. தேடி பார்த்துட்டு மேலே ஒரு பேக் இருக்கும், அந்த பேக்லேருந்து அந்த டைரியை மட்டும் எடுத்துக்கிட்டு வெளியில் கிளம்பிடுவார். இந்த பக்கம் அந்த குட்டி ரெஸ்டாரண்ட்டில் பாங்ஸ்ன்னு அவங்க அந்த கோஸ்டோட அப்பா கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. உங்கள் பொண்ணோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா அவங்க ரொம்பவே பிரைட்டாக இருக்காங்க பார்க்குறது, எதுக்காக அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு வந்து அவங்க கேட்பாங்க. அதுக்கு வந்துட்டு இவரும், எனக்குமே ஒன்றும் புரியலம்மா, ரொம்பவே நல்லா தான் இருந்தா, ஆனால் திடீர்னு வந்துட்டு அந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிட்டா, ஆனால் வந்துட்டு அவள் லாஸ்ட்டாக பண்ண ஃபோன் காலை நான் அட்டன் பண்ணியிருந்தேன்னா மேபி வந்துட்டு அந்த டெத்தை அவள் சூசைட் பண்ணிக்கிறத நான் காப்பாற்றிருந்துருக்கலாம், அவள் அனுப்பின அந்த வாய்ஸ் மெசேஜ் மட்டும்தான் இன்னும் எங்கிட்ட இருக்குது, அதை என்னால் டெலீட்டும் பண்ண முடியல, அப்படியே வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவார். இவங்க இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது வந்துட்டு பாங்சனுக்கு கால் வரும். காங்சனா தான் கால் பண்ணுவார். ஸோ நான் இந்த மாதிரி டைரி எடுத்துட்டேன், இப்போ நம்ம வந்துட்டு அந்த ஷாமனை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அந்த ஷாமனை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. ஸோ வந்து அந்த டைரியை வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கும்போது கோஸ்ட் வந்துட்டு காங்சனா கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க இல்லையா, அதனால நீங்கள் மட்டும் பேசிகிட்டு இருந்தால் எப்படி, எனக்கு நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு இவர் சொல்லுவார். அதனால கோஸ்ட் வந்து ஷாமனோட உடம்புக்குள்ள ப்ரோசஸ் ஆகிடுவாங்க. இப்போ வந்துட்டு பாங்சனும் அவங்க அப்பா சொன்னதுனால அவருடைய ஃபோனுமே எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, ஏன்னா அந்த வாய்ஸ் மெசேஜ் இருக்குது, அதனால வந்து இது ஏதாச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோனை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு 3 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பர் ஒன்று இருக்கும், அந்த நம்பரு இந்த மொபைலில் வந்துட்டு அந்த வாய்ஸ் மெசேஜில் ஏதோ நம்பர் பிளேட்டில் டைப் பண்ண மாதிரி அந்த சவுண்ட் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி இந்த நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பராக இருக்குமா என்னவா இருக்கும் அப்படிலாம் வந்துட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு வழியாக வந்துட்டு இது வந்து ஒரு கார் பிளேட் நம்பர் மாதிரி இருக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் இந்த கார் பிளேட் நம்பர் யாரோடது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது ஓகே அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு வந்து கோஸ்ட் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. கோஸ்ட் வந்து திரும்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்பாங்க, அந்த லேடி போலீஸ்குள்ளார போசஸ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போனால் அந்த லேடி போலீஸ் வந்துட்டு மிஸ்டர் ஹான் இறந்ததுனால ரொம்பவே அழுதுட்டு இருப்பாங்க. ஸோ அழுதுட்டு வெளியில் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது இதாங்க சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோஸ்ட்டாக அந்த லேடிக்குள்ளே உள்ளே போயிடுவாங்க. உள்ளே போயிட்டு அவங்க சிஸ்டம் லாகின் பண்ணி அந்த நம்பர் பிளேட் யாரோட கார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணும்போது அது சாஞ்சோட கார் தான் அப்படின்றத வந்துட்டு அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. உடனே கால் பண்ணி பாக்ஸர் கிட்ட சொல்லுவாங்க, நான் அதை வந்து நம்பர் பிளேட் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த கார் வந்துட்டு சாஞ்சோடது தான் அப்படின்னு வந்துட்டு அவங்க சொல்லும்போது கரெக்டாக சாஞ்சோவும் வெளியிலேருந்து வருவார். ஸோ வந்து பார்த்துட்டு என்னோட கார் நம்பரில் வந்துட்டு நீ ஏமா இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறதுன்னு அப்படியே பேந்த முழிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிப்பார். நெரிக்கும்போது அதாவது கோஸ்ட்டுக்கு அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வரும். அந்த கார் அதாவது யூவிங்க இடிச்சிட்டு நிற்காமல் போனது வந்துட்டு சாஞ்சோவாக தான் இருக்கும், அதை வந்துட்டு அங்கே பார்த்துருப்பாங்க. ஸோ இதை யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே வந்துட்டு கோஸ்ட்டு அந்த லேடி போலீஸ் உடம்புலேருந்து வெளில வந்துருப்பாங்க. அவங்க வெளியில் வந்த உடனே சாஞ்சு கேட்பாரு, ஃபைனலாக நீ வெளியில் வந்துட்டியா, நான் உன்னை தான் ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. இதோட நமக்கு இந்த எபிசோட் முடியுது. ஸோ அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் LSM Talkies. பை.